ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்கள் ஆச்சி ஊர் சக்தி கோயில் திருவிழாவுக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோன்னு. அந்த கோயில் திருவிழாவை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா சக்தி அம்மாவை வந்து லாஸ்ட்டில் நல்லா அலங்காரம் பண்ணி ஒரு பெண் உருவம் கொடுத்து அழகாக வச்சுருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் பார்க்க முடியும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து மத்தியானம் வந்து அன்னதானம் நடந்துகிட்ருக்கு. அன்னதானத்தில் வந்து சாம்பார், அப்புறம் வந்து 2 வகையான கூட்டு, சாம்பார், அப்பளம் எல்லாமே, ரசம் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி தான் அன்னதானம் வந்து போடுவோம். இங்கே வந்து சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வாங்கிட்டு போயிடுவாங்க. பாத்திரம்லாம் கொண்டு வந்து வாங்கிட்டு போவாங்க. பெரும்பாலும் வீட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க. தம்பியும் மாமா பையனும் தான் அந்த எல்லாருக்கும் கொடுக்குற அந்த வேலையை பார்த்துட்ருந்தாங்க. பெரும்பாலும் அங்கே என்னென்னா எல்லாமே வாங்கிட்டு போகிறதுக்கு தான் ரொம்ப விருப்பப்படுவாங்க. மொத்தமாக வந்து வாங்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து எங்கள் அண்ணினா எங்கள் பெரியம்மா பையனை இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க, எங்கள் அண்ணனை. எங்கள் சொந்த மாமா பொண்ணு தான் இவங்க. பின்னாடி நிற்கிறாங்க இல்லையா, அவங்க எங்கள் மாமா பொண்ணு. மாமா பொண்ணுக்கு 4 பொண்ணு, அதில் இவங்க மூத்தவங்க. எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பின்னாடி நிற்கிறதும் ஒரு மாமா பையன்தான், எங்கள் 2வது மாமா பையன் அது. அதுக்கப்புறம் இவங்க தங்கச்சியை தான் எங்கள் தம்பிக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கோம். அவள் வந்து 2வது பொண்ணு. மாமா பொண்ணுன்றதுனால ரொம்ப நல்லா உரிமையாக நாங்களும் கிண்டல் பண்ணுவோம். அதுக்காக அண்ணிங்க எல்லாருமே நல்லா பேசுவாங்க. இவங்க மாமா பொண்ணுன்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு உரிமையாக இருக்குமோன்னு எனக்கு தோணும். ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க. நல்லா கலகலன்னு ஆக்கிடுவாங்க அந்த இடத்தையே. எங்கள் மாமா பொண்ணுன்றனால என் தம்பியுமே நல்லா கிண்டலாக பேசுவான். ஏதாவது ஒன்று சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு வந்து பணியாரம் சுடுவோம். சக்தி அம்மாவுக்கு வந்து நைட்டு நாங்கள் பணியாரம் சுட்டு தான் சாமி கும்பிடுவோம். அதாவது பொதுவாக ஊர் பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு சக்தி அம்மா வந்து எல்லா குடும்பத்துக்குமே இருப்பாங்க. அவங்க வந்து குடும்ப ஆட்கள் மட்டும் வந்து அன்னைக்கு ஒரு நாள் திருவிழா நடத்துவாங்க. ஒரு பீடம் மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து நல்லா அலங்காரம் பண்ணி ரொம்ப விசேஷமாக ஒரு உருவம் கொடுத்து அதை வந்து அந்த பண்டாரம் தான் அந்த வேலையை பார்ப்பாங்க. இந்த உள்ள தீபாரதனை அப்போ காட்டுறாங்க இல்லையா, அந்த பண்டாரம் தான் மொத்தமாக அலங்காரம் பண்ணுவாங்க. அம்மாவுக்கு வந்து ஒரு உருவம் கொடுத்து மாலை பூ முதற்கொண்டு எல்லாமே அவங்களோட பொறுப்பு தான். அது ரொம்ப நல்லா சிறப்பாகவே செய்திருந்தாங்க. நாங்கள் வந்து பணியாரம் சுடுறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மாவு வந்து இப்போ முன்னாடிலாம் இடிச்சிட்டு இருந்தோம். இப்போல்லாம் இடிக்க முடியறதில்ல. மிஷினில் கொடுத்து தான் அரைச்சிட்டு வந்து அதை கரைச்சி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். வெல்லத்தில் தான் பணியாரம் சுடுவோம். ஒரு 4-5 அடுப்பு லைனாக அம்மா முன்னாடி வச்சு 4-5 அடுப்பு லைனாக வச்சுருவாங்க. வச்சுட்டு 4-5 பணியார சட்டியும் வச்சு அதில் தான் ஊற்றி கும்பிடுவோம். இது வந்து ரொம்ப விசேஷம். ஊர் பக்கம் வந்து இந்த வருஷத்தில் ஒரு நாள் பங்காளிங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க. மொத்தமாக வர முடியலனாலும் வீட்டுக்கு ஒரு ஆளாவது வந்துடுவாங்க. பாருங்கள், இப்படி தான் அந்த பண்டாரம் வந்து சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அது உள்ளே நின்று தீபாரத்தனை காட்டினாங்கல்ல, அவங்க தான் பண்டாரம். எவ்வளோ அழகாக ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. ஒரு பெண் நிற்கிற மாதிரியே ஒரு அழகான உருவம் கொடுத்து ஃபுல்லாக பூவாலே அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த வாட்டி நிறையா அரளிப்பூ போட்டுட்டாங்க. இல்லைனா நிறைய நல்லா மல்லிப்பூலாம் நிறைய போடுவாங்க. கேட்டால் ரொம்ப விலையாக இருந்ததுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி தான் அலங்காரம் பண்ணி பணியாரம்லாம் சுட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம். இவங்க வந்து எங்கள் ஒரு அண்ணி தான். இவங்களும் எங்கள் பெரியம்மா மருமக தான். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்காங்க இல்லையா, ஒரு எல்லோ கலர் சேரீ கட்டி, அவங்களும் எங்கள் பெரியம்மா தான். அவங்க ஒரு பெரியம்மா. அப்புறம் எங்கள் அம்மாவோட சொந்த அக்காவை வந்து நான் இந்த வீடியோவில் காமிக்கலை. அவங்க தான் அவங்களும் பெரியம்மா தான். அவங்க மருமக தான் இவங்க 2 பேரும், எங்கள் மாமா பொண்ணும் இந்த அண்ணியும். இந்த மாதிரி ஒரு விசேஷங்கள் வச்சாதான் நம்ம சொந்த பந்தங்கள்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் மொத்தமாக இந்த மாதிரி சுட்டுருவாங்க. பணியாரத்தை சுட்டு சாமி முன்னாடி வந்து மொத்தமாக வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க. கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கு பிரிச்சுருவாங்க. சமமாக பிரித்து பணியாரம்லாம்
எடுத்துகிட்டு வருவாங்க. இது எங்கள் மாமா பையன்தான். இப்படி தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். இது வந்து ஊர் பக்கம் எல்லாமே வழக்கம் தான். பொது கோயிலுங்கிறது வேறு, குடும்ப கோயிலுனால் அந்த குடும்ப ஆட்கள் மட்டும்தான் வந்து ஒரு கொடை கொடுக்கறது, சாமி கும்பிட்றதுங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி மேலே வந்து சக்தி அம்மா வந்து வந்தாங்க. இதுவரைக்கும் இத்தனை வருஷத்தில் யார் மேலேயுமே அம்மா வந்து வரவே இல்லை. நாங்கள் கூட நினச்சிட்டே இருப்போம், என்னடா அம்மா யார் மேலேயுமே வந்து எதுவுமே சொல்லலையே அப்படின்னு. இந்த வருஷம்தான் எங்கள் அண்ணி மேலே வந்து அம்மா வந்து வந்தாங்க. வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுப்பா, எனக்கு திருவிழா ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு அவங்க ரொம்ப சந்தோஷமாக பேசுனாங்க. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அதாவது நம்ம சாமி கும்பிட்றது இப்படி ஒரு வந்து ஒரு அருள் வாக்கு மாதிரி சொன்னால் அது ஒரு சந்தோஷம் தானே. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.